Hello students, welcome to my YouTube channel. ஸோ நம்மளோட யூடியூப் சேனல் புதுசாக நிறைய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் வைப்பேன். ஸோ அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பெல் லைக் பண்ணாமல் பாருங்க, லைக் பண்ணிட்டு சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்மளோட யூடியூப் சேனலில் இன்னும் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன், அதாவது ஆல் டிஸ்ட்ரிக்டான ஒரு கொஷின் பேப்பர் தான் அது என்ன, எந்த ஸ்டாண்டர்ட், என்ன சப்ஜெக்ட் அப்படின்றத சொல்கிறோம். ஓகேவா? ஸோ 12th ஸ்டாண்டர்டு இங்கிலீஷ் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்காக 2025-2026 கல்வியாண்டிற்காக ஸோ நம்மளோட யூடியூப் சேனல் சார்பாக ஒரு மாடல் கொஷின் பேப்பர் இது பண்ணிக்கிறோம். இது 90 மார்க்ஸ். ஓகேவா? 3 hours எழுதணும். ஸோ முதல்ல பார்ட் 1 ஆன்சர் ஆல் த கொஷின்ஸ், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இல்லை உங்களுக்கு 20 out of the 21 மார்க்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 3 1 மார்க் சினானிம்ஸ் கேட்பாங்க. அடுத்த 3 1 மார்க் ஆன்டனிம்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? அண்டு 6th பார்த்திங்கன்னா, ஸோ 6th சினானிம்ஸு. ஓகேவா? 7th பார்த்திங்கன்னா, ஓகேவா, 6th கொஷின்ஸ் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸில் வரும். ஓகே. அண்டு 7th கொஷின்ஸ் த கரெக்ட் காம்பினேஷன் ஆஃப் வேர்டு ப்ளே கிரவுண்ட். இதில் ப்ளே நவுனா இல்லை வேர்பா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கிரவுண்டுனா வேர்பா, நவுனா அப்படின்றத கண்டுபிடிச்சி ஆன்சர் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஸோ 8th கொஷின்ஸ் சூஸ் த பெஸ்ட் பேர் ஆஃப் த வேர்டு மசில். அதாவது பேர் பண்ணோம். இப்போது ஒன்றுது கம்ப்யூட்டர் அப்படின்னு இருக்குது. இங்கே கீழே ஆப்ஷனில் கம்ப்யூட்டர் சிஸ்டம், அதாவது சிஸ்டம், அதோட கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் ஐடியா அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அந்தமாரி இருக்கும்போது நீங்கள் எப்படி பேர் பண்ணணும் அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றது ஒரு நல்லாயிருக்கும். ஓகேவா? அதோட கம்ப்யூட்டர் சிஸ்டம் இது. ஓகே. ஸோ இந்தமாரி கொடுப்பாங்க. ஸோ அதில் எதில் அது கரெக்டான ஆன்சர் வருமோ ஸோ அதை சூஸ் பண்ணணும். ஸோ அந்தமாரி இந்த மசில் கொடுத்துக்கிறாங்கன்னா, மசில் பெயின் மசிலா, மசில் ஐடியா, மசில் டிஸ்டார்டரா, மசில் சிஸ்டமா அப்படின்றது எந்தமாரி ஆன்சர்ன்றது இது பண்ணுவோம். ஓகே. 9th கொஷின் ரீப்ளேஸ் த ப்ரெசல் வெர்ப் சூட்டபிள் மீனிங். த கவர்னர் கட் ஆஃப் த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். ஓகேவா? த ஐடென்டிஃபைட், இன்க்ளூடட், ரிமூவ்டு, ரீனவுன்ஸ்டு. நெக்ஸ்ட்டு 10th கொஷின்ஸ் சஃபிக்ஸ் டு வேர்டு சூட்டபிள் சஃபிக்ஸ். பேஷண்ட் இருக்குது, பேஷண்ட்லி வருமா, பேஷன்னஸ் வருமா, பேட்டன்ஷனல் அதோட பேஷன்லெஸ் வருமான்றத இது பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எனி டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடணும், எந்த சப்ஜெக்ட்டுக்கான மாடல் கொஷின் பேப்பர் வேணுன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் இந்த வாட்டி எக்ஸாமுக்கு நீங்கள் இது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 11th கொஷின் பார்த்தீங்கன்னா சூட்டபிள் டென்ஸ். ஓகேவா? யுவர் லாஸ்ட் ஹாலிடேஸ். 12th கரெக்ட் மாடல்ஸ். இதெல்லாம் நான் சொல்ல தெரிய தேவையில்லை. ஸோ ஆல்ரெடி உங்களெலாம் தெரிஞ்சுது. ஸோ நான் ஜஸ்ட் அப்படி கொஷின் நம்பர் 13 கொஷின்ஸ் சூட்டபிள் ப்ரிப்போசிஷன், 14 கொஷின் சூட்டபிள் ப்ரிப்போஷனல் ப்ராசஸ்ஸு, 15 கொஷின்ஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி லிங்கர் fill in the blank. That is 16 write the proper question tag. Mr. Rajinikanth is a great scholar. Is not he, does not he. இதுக்கு என்ன ஆன்சர்ன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எல்லா சூஸ்க்கும் என்ன ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் யார் கரெக்டான ஆன்சர் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ 17 choose a suitable meaning idiom found. ஓகேவா? இடியம் வேர்ட்ஸு. 18 ப்ராப்பர் கன்ஜங்ஷன். 19 ஸ்பெல்ட் கரெக்ட்லி. 20 ப்ராப்பர் குவாஷி மாடல். ஓகேவா? ஸோ பார்ட் 2 செக்ஷன் 1 ஆன்சர் த ஃபாலோவிங், ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோவிங். அதாவது போயட்டிக் லைன்ஸ் கொடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய கொஷின் கிடைக்கிற ஆன்சர் எடுக்கணும். ஸோ இல்லை 21, 22, 23, 24, 25, 26 மொத்தம் 6 கொஷின் கொடுத்துட்டு அதில் 4 சொல்கிறாங்க. ஓகேவா? செக்ஷன் 2 so does
direct. Answer any 3 of the following questions. 3 கிராமர் சொல்கிறாங்க. 3 கிராமர், ஒரு கிராமருக்கு 2 மார்க்கு. ஸோ 3 கிராமர் ஏன்னா 6 மார்க். ஓகேவா? ஸோ மொத்தம் 4 கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இதில் சேஞ்ச் த வாய்ஸ் அண்ட் ஸ்டன்ஸ், சேஞ்ச் த டைரக்ட் கொடுத்துட்டு இன்டைரக்டாக மாற்ற சொல்லுவாங்க ஸ்பீச்சை. பிகின் த ஹேட் எடுத்துட்டு இங்கே இஃப் ஐ ஹேட் கம் இயர்லி அப்படின்னு வந்துன்னா ஒன்று இஃப் ஐ ஹேட் கம் இயர்லி, இங்கே கம்மா எடுத்துகிட்டு அங்கே ஹேட் போட்டு ஹேட் ஐ வுட் ஹேவ் அட்டெண்டட் த இன்டர்வியூ அப்படின்னு வரணும். அப்படி இல்லைன்னா இஃப் ஐ அந்த ஹேட் எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டில் போகிற மாதிரி வரணும். Rewrite compound sentence part 3 section 1. Explain any 2 of the following reference the contact. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துட்டு 2 சொல்லுவாங்க. ஸோ இது வந்துன்னா ப்ரோஸோடைய ப்ரோஸ்ன்ற மாதிரி இது வந்து ஒரு காமனான கண்டென்ட் மாதிரி இது பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் தெரியும். ஸோ செக்ஷன் 2 வந்து பார்த்தா எனி 2 of the following questions is not more than 30 words for each. 3 மார்க் கொஷின்ஸை கொடுத்துட்டு 6 மார்க், அதாவது 3 கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் 3ல் 2 போதும். அந்த 2த்துக்கு ஒரு கொஷின் 3 மார்க், 2 கொஷினுக்கு 6 மார்க். ஓகேவா? ஸோ இந்த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின்ஸ் இது வரைக்கும் படிச்சுக்கலாம். செக்ஷன் 3 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வெஜிடபிள் ஸ்லாட் எப்படி பண்ணுறது 38 கொஷின்ஸ். வெஜிடபிள் ஸ்லாட் எப்படி பண்ணுவாங்க? ஸோ அதை வந்து பண்ணால் நீங்கள் ஒரு 5 பாயிண்ட்டாக எழுதணும் ஸ்டெப் பை ஸ்டெப். ரைட் வேர்ட்ஸ் த லிஸ்ட் ப்ராப்ஸ். ஓகேவா? பிரிட்டி இஸ் த சோல் ஆஃப் விட் வருமா, ரூட் ஆஃப் விட் வருமா, பேஸ் ஆஃப் விட் வருமா? ஸோ இதுக்கான ஆன்சரையும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஓகே சார். நெக்ஸ்ட்டு நீட் ப்ரிப்பரேஷன் 3 எக்ஸ்சேஞ்சஸ். ஓகே, டைலாக்ட் 3 எக்ஸ்சேஞ்சஸ் வச்சு இது பண்ண 40 ரீஅரேஞ்ச் டம்பிள் சென்டென்ஸ். ஸோ பார்ட் 4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ். ஸோ இதில் ப்ரோஸ் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜியோகிராஃபி ஓவர்வெல் இஸ் எ நைஸ் கப் ஆஃப் டீ, அதோட டாக்டர் பெர்னர்ட் பிரசியா நியூ டைமென்ஷன் ஆஃப் லைஃப். ஸோ இது 2த்தில் நீங்கள் 2மே படிக்கணும். ஸோ 2மே படித்தா நீங்கள் கண்டிப்பாக அட்டெண்ட் பண்ணலாம் இந்த வாட்டி குவார்டர்லி எக்ஸாமுக்கு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ 42 ஆன்சர் போயம் பேராகிராஃபில் லைஃப் 10th பாருங்கள். ஆல் த வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ், இதை பார்த்துங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதோட கேஸ்டல். ஸோ இது 2 பார்த்தாலும் போதும். ஓகே, ஸோ வேறு எதுவும் பார்க்க தேவை. ஸோ 43 பேராகிராஃப் த வேர்ட்ஸ் டெவலப்பிங் இன்ஸ் டெவலப்மெண்ட், அதாவது சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃபு. ஸோ இதில் நீங்கள் இது என்னன்னா பிஐ அப்படின்ற இது ஒன்று வரும் பார்த்தீங்களா? ஸோ அதை படிச்சிங்க. ரிச்சர்ட் பார்க்கரோடைய இது. ஓகே, நெக்ஸ்ட்டு அதான் பசிபிக் ஓஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் புள்ளியும் போட்டில் இது பார்ப்பாங்களே. ஸோ அதுதான். அடுத்து பால்வின் ஆனஸ்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கிரேட் ஸ்டோரி அண்ட் இட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஐ வில். ஸோ நெக்ஸ்ட்டு சம்மரி நோட்ஸ். ஸோ நோட்ஸ் எல்லாருக்கும் காமனாக 10th இது பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக ரைட் எ லெட்டர் டு இசட் கம்பெனி ரெக்வஸ்டிங் த ரீப்ளேஸ்மெண்ட் ரெக்வெண்ட். ஸோ லெட்டர் ரைட்டிங்கு. ஸோ இது வந்து பண்ணால் ஃபார்மல் லெட்டராக இல்லை இருங்க ஃபார்மல் ஏபி ஆப்ஷனில் இருக்கிறது ஃபார்மல் லெட்டரா இன்ஃபார்மல் லெட்டரா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, 46A ஆன்சர் த ஃபாலோயிங்ஸ் ஆஃப் த கொஷின்ஸ். ஸோ இது வந்து பார்த்தா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கன்ஜக்ஷன்ஸ் இந்த 4 இது தான் கொடுத்துருவாங்க. பட் 5 மார்க்ஸ் இதுக்கு. ஓகேவா? ஸோ அப்படி இல்லைன்னா நாங்கள் ஸ்பாட் பேர் தெரியும் சார். நெய்தர் ஆஃப் த பாய்ஸ் ஏர் யூல்டி இப்படி வந்தால் நெய்தர் அப்படின்னு வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வெரி வெரி ஈஸி. பாலாஜி இஸ் ஜூனியர் தென் மீ. இதில் தன்னா இல்லை ஈஸா எது மாற்றணும் அப்படின்னு. அவர் டீச்சர் கியூஎஸ் எ லாட் ஆஃப் அட்வைஸ். ஸோ அவர் டீச்சர் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றத உங்கள் டீச்சர் கண்டிப்பாக சொல்லி தந்துருப்பாங்க. ஸோ அதை வந்து பண்ணால் கண்டிப்பாக கரெக்டான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் த குவாலிட்டி ஆஃப் த மேங்கோஸ் ஆர் குட். ஸோ இதில் மேங்கோஸ் வரணுமா மேங்கோ ஆர் குட்டுன்னு வரணுமா?
இல்லை ஏர் வரணுமா இஸ் வரணுமா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். த டூரிஸ்ட் டுக் மச் ஃபோட்டோஸ் டூரிங் தர் ட்ரிப். ஸோ இதில் டூரிஸ்ட் வரணுமா, டூரிஸ்ட் இல்லை ஃபோட்டோஸ் வரணுமா, இல்லை வேறு எதனா வருமா அப்படின்றத கண்டிப்பாக. 48A ரீட் த பேசேஜ் அண்ட் ட்ரை த ஆன்சர். ஸோ இதிலே கொஷின் வித் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாம் இது பண்ணிங்க. Write a paragraph 115 words my ambition in life. Okay, so all the best dear students. Okay, ஸோ எல்லோரும் வந்துன்னா 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் குவார்டர்லி எக்ஸாமுக்கு நீங்கள் 100%, அதாவது 100% 90 மார்க்ஸ் வந்துன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதோட PDF வந்துன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அப்படி இல்லைனா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணிட்டுருப்பேன். ஸோ அதில் போய் பார்த்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். முடிஞ்சாலும் நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாமல் பார்க்குறீங்க ஷேர் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ அப்போ தான் படிக்கக்கூடிய முடியாத மாணவர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு போய் சேரும். ஸோ தயவுசெய்து இது ஒரு மைண்டில் வந்துன்னா ஃபேஸ்டு பண்ணி ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண பாருங்கள். ஓகேவா? அண்டு தயவுசெய்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு எந்த சப்ஜெக்ட்டுக்கான மாடல் கொஷின் பேப்பர் இல்லை இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பரே உங்களுக்கு வேணும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ நெக்ஸ்ட்டு போட்டலாம். ஓகே, தேங்க்யூ.